கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தேவன் அருளிய அப்போ மினிஸ்ட்ரி மூலமாக உங்களோடு தொடர்பு கொள்வதிலும் இந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இன்றைக்கும் இந்த நாளிலும் தேவன் நமக்கு கொடுக்கிற வார்த்தை யோபு 28 அதிகாரம் 28 வசனம். மனுஷனை நோக்கி, இதோ ஆண்டவருக்கு பயப்படுவதே ஞானம், பொல்லாப்பை விட்டு விலகுவதே புத்தி என்றார் என்று சொன்னான். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது, இதோ ஆண்டவருக்கு பயப்படுவதே ஞானம், பொல்லாப்பை விட்டு விலகுவதே புத்தி. ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தரை குறித்த ஒரு பயத்தோடு நாம் வாழ்கிறோமா? ஆண்டவருக்கு பயப்படுவதே ஞானம் என்று வேதம் சொல்கிறது. நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு ஞானம் இருந்தால் மாத்திரமே அநேக காரியங்களை வாழ்க்கையிலே நாம் செய்ய முடியும். ஹல்லேலூயா. குடும்பத்தை கட்டுவதற்கு நமக்கு ஞானம் தேவை. குடும்பத்தை நடத்துவதற்கு, பிள்ளைகளை நடத்துவதற்கு நம்முடைய வாழ்க்கையில ஞானம் தேவை. எல்லா காரியங்களையும் நடத்துவதற்கு கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு கர்த்தருடைய ஞானம் தேவை. இந்த உலக வாழ்க்கையிலே அநேக காரியத்தை, அநேக புத்தகங்களை படித்து நாம் ஞானத்தை கற்றுக்கொள்ளலாம். ஆனால் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே குடும்பம் கட்டப்பட தேவன் நமக்கு கொடுக்கிற ஞானம் தேவை. ஹல்லேலூயா. கர்த்தரை குறித்த ஒரு பயத்தோடு நாம் வாழும்போது கர்த்தர் நமக்கு ஞானத்தை கொடுக்கிறார். இன்றைக்கு கர்த்தரை குறித்த ஒரு பயம் நமக்குள்ளே இருக்கிறதா? எதை செய்தாலும் கர்த்தர் நம்மை பார்த்து கொண்டு இருக்கிறார், நம்மை கவனித்து கொண்டு இருக்கிறார் என்ற உள் உணர்வு நமக்கு இருக்கிறதா? எந்த ஒரு வேலை செய்தாலும், குடும்ப காரியங்களை செய்தாலும் கர்த்தர் இதை எல்லாவற்றையும் பார்த்து கொண்டு இருக்கிறார் என்ற உணர்வோடு நாம் செய்கிறோமா? ஜெபத்தோடு செய்கிறோமா? கர்த்தரை குறித்த ஒரு அறிவோடு, ஞானத்தோடு ஒவ்வொரு நாளும் வேத வசனங்களை கற்றுக்கொண்டு அதற்கு கீழ்ப்படிந்து நாம் வாழ்கிறோமா? கர்த்தரை குறித்த ஒரு பயம் நமக்குள்ளே இருக்கிறதா? நம்மை நாமே ஆராய்ந்து பார்க்க வேண்டும். வேதம் சொல்கிறது, கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம், மூடர் ஞானத்தையும் போதகத்தையும் அசட்டை பண்ணுகிறார்கள் என்று. ஆம் பிரியமானவர்களே, கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். நம்முடைய வாழ்க்கையிலே நாம் ஞானத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் முதலாவதாக நம் கர்த்தரை குறித்த ஒரு பயத்தோடு கர்த்தருக்கு நாம் கீழ்ப்படிய ஆரம்பிக்க வேண்டும். ஹல்லேலூயா. மூடர் ஞானத்தையும் போதகத்தையும் அசட்டை பண்ணுகிறார்கள். ஆம் பிரியமானவர்களே, கர்த்தருடைய போதகத்தையும் கர்த்தர் கொடுக்கிற ஞானத்தையும் யார் அசட்டை பண்ணுகிறார்கள் என்றால் மூடர்கள். மூடர்கள் கர்த்தருடைய ஞானத்தை அசட்டை பண்ணி ஞானத்தை பெற்றுக்கொள்ளாமல், கர்த்தருடைய வார்த்தைகளை அறிந்து கொள்ளாமல் அசட்டை பண்ணுகிறார்கள். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தரை குறித்த ஒரு பயத்தோடு கர்த்தருடைய வார்த்தைகளை நாம் அசட்டை பண்ணாதபடிக்கு அவருடைய போதகத்துக்கு நாம் கீழ்ப்படுகிறோமா? அவருடைய வார்த்தைகளிலே நிலைத்திருக்கிறோமா? கர்த்தரை குறித்த ஒரு பயம் நமக்குள்ளே இருக்கிறதா? கர்த்தரை குறித்த ஒரு பயம் இருக்கும் என்றால் நம்முடைய வாழ்க்கையிலே ஞானம் செயல்படும். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு பயப்படுவதே ஞானம், பொல்லாப்பை விட்டு விலகுவதே புத்தி. ஆம் பிரியமானவர்களே, கர்த்தருடைய பிள்ளைகள் புத்தியுள்ள ஜனங்களாய் நடந்து கொள்ள வேண்டும். நம்முடைய வாழ்க்கையிலே புத்தியுள்ள ஸ்திரீயா இருந்தால் நம் வீட்டை கட்ட முடியும். வேதம் சொல்கிறது, புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள், புத்தி இல்லாத ஸ்திரீயோ தன் கைகளினால் அதை இடித்து போடுகிறாள் என்று. ஆம் பிரியமானவர்களே, இன்றைக்கு அனைவருடைய வாழ்க்கையிலே கர்த்தருடைய பிள்ளைகளே புத்தி இல்லாமல் நடந்து கொண்டு தங்களுடைய சொந்த குடும்பத்தையே இடித்து போடுகிறார்கள். கர்த்தருடைய ஆலோசனைக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும். கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும். வேதத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். வேதத்திலே நமக்கு அநேக காரியங்களை கர்த்தர் ஆலோசனையாக கொடுத்திருக்கிறார். அந்த ஆலோசனைகளை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அவருடைய ஆலோசனைகள் அருமையானவைகள். அவைகளை நாம் வாசிக்கும் பொழுது, அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படியும் போது நம்முடைய குடும்பத்தை நடத்த முடியும். ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் ஜெபத்திலே தரித்திருக்க வேண்டும். குடும்பத்தை கட்டி எழுப்ப அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டும். நம்முடைய குடும்பங்களுக்காக, பிள்ளைகளுக்காக தினந்தோறும் நாம் திறப்பிலே நிற்கிறவர்களாக இருக்க வேண்டும். வேதம் சொல்கிறது, புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள் என்று. புத்தி இல்லாத ஸ்திரீயை தன் கைகளினால் அதை இடித்து போடுகிறாள். நம்முடைய குடும்பத்தை இடித்து போட வேண்டும் என்று சத்ருவானவன் வகை தேடுவான். ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய பிள்ளைகள் அதற்கு இடம் கொடுக்காதபடிக்கு நாம் ஜெபிக்க வேண்டும். குடும்பங்களுக்காக, பிள்ளைகளுக்காக, கணவருக்காக நாம் ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் நம்முடைய குடும்பத்தை பாதுகாப்பார். அவரே நம்முடைய குடும்பத்தை கட்டுகிறவர், நம்முடைய குடும்பத்தை இணைக்கிறவர். ஹல்லேலூயா. சத்ருவானவன் எப்படியாவது குடும்பத்தை பிரித்து விடலாம் என்று சொல்லி பல ஆலோசனைகளை, தீமையான சிந்தனைகளை கொண்டு வருவான். கர்த்தருடைய பிள்ளைகள் அதற்கு எதிர்த்து நிற்க வேண்டும். சகல வல்லமைகளையும் மேற்கொள்ள கர்த்தர் நமக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். தேவனுடைய பிள்ளைகள் என்ற அதிகாரம் கொடுத்திருக்கிறார். ஒன்று நம்மை சேதப்படுத்த முடியாது. நம்முடைய வாழ்க்கையிலே
அநேக நேரங்களிலே தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் பாவம் செய்யும்போது நாம் பிசாசுக்கு எதிர்த்து நிற்க முடியாது, தோல்வியை தழுவிக்கொள்வோம். கர்த்தருடைய பிள்ளைகள் சத்ருவானவனுக்கு இடம் கொடுக்க கூடாது. ஒவ்வொரு நாளும் வேத வசனங்களை வாசித்து அதற்கு கீழ்ப்படிந்து பரிசுத்தமுள்ள ஒரு வாழ்க்கை வாழும்போது எந்த சத்ருவின் கிரியைகளும் நம்மை தோற்கடிக்க முடியாது, நம்மை சேதப்படுத்த முடியாது. சத்ருவின் சகல வல்லமைகளை மேற்கொள்ள கர்த்தர் நமக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தரை குறித்த அறிவு, கர்த்தரை குறித்த ஞானம் நமக்கு வேண்டும். என் ஜனங்கள் அறிவில்லாமையால் சங்காரம் ஆகிறார்கள் என்று வேதம் சொல்கிறது. நாம் அவருடைய ஜனங்களாய் இருக்கிறோமா? அவருடைய சொந்த ஜனங்களாய் அவருடைய வழியிலே நடக்கிறோமா? அவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படுகிறோமா? அவருடைய கற்பனைக்கு கீழ்ப்படுகிறோமா? உன்னை போல் பிறனை நேசி என்றாரே அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறோமா? அன்பு கூறுகிறோமா? நம்மை நாமே ஆராய்ந்து பார்க்க வேண்டும். புத்தியுள்ள ஸ்திரீயாய் இருக்கும்போது தன் வீட்டை கட்ட முடியும். ஹல்லேலூயா. கட்டுவதற்கேற்ற பலனை சத்துவத்தை கர்த்தர் கொடுப்பார். ஒவ்வொரு நாளும் அவருடைய பிள்ளைகளை நாம் வாழ வேண்டும். பொல்லாப்பான காரியங்களுக்கு, தீமையான காரியங்களுக்கு விலக வேண்டும். இந்த உலக காரியங்களிலே போய் சிக்கிக்கொள்ளக்கூடாது. இந்த உலக பாவங்களிலே, அசுத்தங்களிலே சிக்கிக்கொள்ளக்கூடாது. கண்ணானது சரீரத்தின் விளக்காய் இருக்கிறது என்று வேதம் சொல்கிறது. ஆம் பிரியமானவர்களே, கண்களின் வழியாக பாவங்கள், நம்முடைய சரீரத்தை கரைப்படுத்தக்கூடிய காரியங்களுக்கு இடம் கொடுக்கக்கூடாது. ஒவ்வொரு நாளும் தேவ சித்தத்தை செய்யும்போது, பரிசுத்தம் உள்ளவர்களாய் வாழும்போது மாத்திரமே சத்ருவானவனுக்கு நாம் எதிர்த்து நிற்க முடியும். இன்றைக்கு ஏன் அனைவருடைய குடும்பங்களிலே சத்ருவின் போராட்டம், ஏன் பிசாசின் போராட்டம்? ஏனென்றால் அங்கே சத்ருவானவனுக்கு இடம் கொடுத்து ஏதோ ஒரு காரியங்களிலே அடிமையாய் வாழ்வதினாலே பாவம் செய்கிற எவனும் பாவத்துக்கு அடிமையாக இருக்கிறான்னு வேதம் சொல்கிறது. பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே சத்ருவின் கிரிகளுக்கு இடம் கொடுக்கக்கூடாது. பாவம் செய்கிற எவனும் பாவத்துக்கு அடிமையாக இருக்கிறான் என்று வேதம் சொல்கிறது. நாம் பாவத்துக்கு அடிமையாக இருக்க அழைக்கப்படவில்லை, பிசாசுக்கு அடிமையாக இருக்க அழைக்கப்படவில்லை. நாம் தேவனுடைய அடிமைகள். ஹல்லேலூயா. நாம் அவருக்கு அடிமையாக வாழ அழைக்கப்பட்டு இருக்கிறோம். நாம் அவருடைய வேலைக்காரர்கள். அவருடைய ஊழியத்தை செய்ய, உண்மையாய் செய்ய அழைக்கப்பட்ட ஜனங்கள். ஒருபோதும் உலக காரியங்களுக்கு, உலக சிற்றின்பங்களுக்கு, உலக பாவங்களுக்கு இடம் கொடுக்காதபடிக்கு தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படி இந்த சத்ருக்கு எதிர்த்து நிற்போம். ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் கர்த்தர் நமக்கு ஞானத்தை கொடுக்கிறார். அவருடைய உன்னத ஞானத்தை கொடுக்கிறார். அவருடைய பலனை கொடுக்கிறார், சத்துவத்தை கொடுக்கிறார். சாட்சியுள்ள ஒரு வாழ்க்கை வாழ நாம் அழைக்கப்பட்டு இருக்கிறோம். அதை அறிந்து கொண்டு பொல்லாப்பான காரியங்களுக்கு விலகி விடுவோம். பொல்லாங்கை விட்டு விலகி வாழும்போது நம்முடைய வாழ்க்கையிலே ஞானம் செயல்படும். அந்த ஞானத்தை கர்த்தர் நமக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. வேதம் சொல்கிறது, உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாய் இருந்தால் யாவருக்கும் சம்பூரணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாத ஒரு மைய தேவனிடத்தில் கேட்க கடவன், அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும் என்று. பிரியமானவர்களே, ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையிலே நம் ஞானத்தில் குறைவுள்ளவர்களாய் இருக்கலாம், அல்லது நம்முடைய குடும்பத்தில் யாராவது குறைவுள்ளவர்களாய் இருக்கலாம். ஆனால் நம்முடைய தேவன் எல்லாருக்கும் சம்பூரணமாய் கொடுக்கிறவர். அவர் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவர். நம்முடைய வாழ்க்கையிலே ஞானத்தை கேட்கும்போது நம்மை கடிந்து கொள்ள மாட்டார். நாம் அவரிடத்தில் கேட்கும்போது அவர் பரிபூரண ஞானத்தை கொடுப்பார். ஹல்லேலூயா. சந்தேகப்படாமல் விசுவாசத்தோடு நாம் அவரிடத்தில் கேட்போம். நம் ஞானத்தில் குறைவுள்ள ஜனங்கள் கர்த்தர் கொடுக்கிற ஞானத்தை பெற்றுக்கொண்டு நம்முடைய குடும்பத்தை நாம் வழி நடத்த வேண்டும். ஹல்லேலூயா. நம்முடைய குடும்பம் பாதுகாக்கப்பட ஜெபிக்க வேண்டும். நம்முடைய பிள்ளைகள் பாதுகாக்கப்பட நாம் ஜெபிக்க வேண்டும். ஒருவேளை நம்முடைய குடும்பத்தில் உள்ள பிள்ளைகள் ஞானத்தில் குறைவுள்ளவர்களாய் இருந்தால் அவர்களுக்காக நாம் தினமும் ஜெபிக்கும் போது கர்த்தர் அவர்களுக்கு ஞானத்தை கொடுப்பார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகள் சோர்ந்து போகாமல் கர்த்தரையை பற்றி பிடித்துக் கொள்வோம். அவரே நம்மை நடத்துகிறவர். அவர் நம்முடைய வாழ்க்கையில சகல ஞானத்தையும் கொடுத்து நம்மை ஆசீர்வதிக்கிறவர். ஹல்லேலூயா. ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக நம்முடைய கண்களை ஏறெடுக்கும் போது பரத்திலிருந்து நமக்கு ஞானத்தை கட்டளையிடுவார். ஹல்லேலூயா. கர்த்தர் கொடுக்கிற ஞானத்தை பெற்றுக்கொண்டு புத்தியுள்ள ஸ்திரீகளாய், குடும்பத்தை கட்டுகிறவர்களாய் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் வாழ்வோம். கர்த்தர் அதற்கேற்ற கிருபைகளை கொடுத்து நம்மை ஆசீர்வதிப்பார். அதற்கேற்ற வழியிலே நம்மை நடத்துவார். ஒவ்வொரு நாளும் கர்த்தர் கொடுக்கிற பலனை, சத்துவத்தை பெற்றுக்கொள்வோம். கர்த்தருடைய வழிகளிலே நடப்போம். கர்த்தர் கொடுக்கிற ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களையும் இந்த உலக ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொள்வோம். ஹல்லேலூயா. கர்த்தர் தாமே இந்த வார்த்தையின்படி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். நம்மை நாமே அவருடைய சமூகத்திலே தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிப்போம். ஜெபம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இந்த நாளிலும் கூட உம்முடைய வார்த்தைகளோடு எங்களோடு பேசினீரே, அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஒவ்வொரு நாளும் கண்ணின் மணி போல எங்களை பாதுகாத்து கிருபையோடு ஜீவனோடு வைத்திருக்கிறீரே, அதற்காக நன்றி அப்பா. நாங்கள் நிர்மூலமாகாமல் இருப்பது உம்முடைய சுத்த கிருபை, அதற்காக ஸ்தோத்திரம்.
ஒவ்வொரு நாளும் பிரயாணங்களிலே போகும்போதும் வரும்போது எங்களை பாதுகாக்கிறீரே நன்றியப்பா. ஒவ்வொரு நாளும் எங்களுடைய தேவைகளை சந்திக்கிறீரே நன்றி. உண்ணவும் உடுக்கவும் தங்குவதற்கு இடம் கொடுத்து எங்களை பாதுகாக்கிறீரே நன்றியப்பா. இணைந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் உடைய கரங்களிலே அர்ப்பணிக்கிறோம். என் தேவன் தாமே பிள்ளைகளை வழிநடத்துவீராக, பாதுகாத்துக் கொள்வீராக. பிள்ளைகள் செய்கின்ற வேலைகளை, தொழில்களை, வியாபாரங்களை ஆசீர்வதிங்கப்பா. கையின் பிரயாசங்களை பெருக பண்ணுங்க. கையின் பிரயாசங்கள் தேவையில்லா செலவுக்கோ, வீண் செலவுக்கோ, மருத்துவ செலவுக்கோ, வடிகும் சொல்லி போகாதபடிக்கு என் தேவன் ஆசீர்வதித்து வழி நடத்துங்க முடிய கரங்களிலே அர்ப்பணிக்கிறோம். எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் வேலைக்காக ஜெபிக்கிறார்களோ, பிள்ளைகள் படிப்புக்கேற்ற நாள் வேலைகளை ஏற்படுத்தி கொடுங்கப்பா. வேலை காரியங்களில் இருக்கிற தடைகளை நீக்கி போடுவீராக. என் தேவன் தாமே பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. உடைய கரங்களிலே தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் கர்ப்பத்தின் கனிக்காக பல மாதங்களாக கண்ணீரோடு பாரத்தோடு ஜெபிக்கிறார்களோ, என் தேவன் மனமிறங்கி ஆசீர்வதிங்கப்பா. பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கர்ப்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன் என்று வேதத்திலே நாங்கள் வாசிக்கிறோம். என் தேவன் ஆசீர்வதிங்க. தடைகளை நீக்கி போடுகிறவர். பிள்ளைகள் வாழ்க்கையிலே முன் சென்று எல்லா தடைகளையும் நீக்கி ஆசீர்வதிங்க. ஏசு கிறிஸ்துவின் பலமில்ல நாமத்தினால் தடைகள் முற்றிலுமாக நீக்கப்பட்டு போவதாக. ரீபா லபர ஷதரபல ஹதரபா ரீபா கேரே சேகே தினமர ஷதரபலா. கர்த்தருடைய வல்லமை ஒவ்வொரு குடும்பங்களிலும் தங்கியிருக்கட்டும். உடைய கரங்களிலே அர்ப்பணிக்கிறோம். எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் திக்கற்ற பிள்ளைகளாய் தனிமையோடு வாழ்கிறார்களோ, கணவரால் கைவிடப்பட்ட ஒரு சூழ்நிலையில் யாருமே இல்லாமல் கஷ்டப்படுகிறார்களோ, என் தேவன் அவர்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. திக்கற்ற பிள்ளைகளுக்கு நேரே சகாயர். என் தேவன் மாத்திரமே உதவி செய்ய முடியும். பொருளாதார தேவைகளை சந்திங்க, பண தேவைகளை சந்திங்க, ஆசீர்வதிங்க. நம்முடைய கரங்களில் அர்ப்பணிக்கிறோம். எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் தரித்திரத்தோடு வறுமையோடு வாழ்கிறார்களோ, கடன் பிரச்சனையிலே கஷ்டப்படுகிறார்களோ, என் தேவன் அந்த குடும்பத்தை ஆசீர்வதிங்க. கடன் என்ற நிந்தையிலிருந்து பிள்ளைகளை விடுதலையாக்குங்கப்பா. ஆசீர்வதிங்க. நம்முடைய கரங்களில் அர்ப்பணிக்கிறோம். இந்த இரவு நேரத்தில் இன்பமான நித்திரை கொடுங்கப்பா. நல்ல சொப்பன தரிசனங்களை வெளிப்படுத்துங்க. வரப்போகிற காரியங்களை குறித்து திட்டமாய் பேசுங்க. அதிகாலையிலே உடைய சமூகத்திலே காத்திருந்து கிருபையிலே பெற்றுக்குள்ள அர்ப்பணிக்கிறோம். சத்துரு கொண்டு வருகிற எல்லா போராட்டங்களுக்கும், பிரச்சனைகளுக்கும், தீமைகளுக்கும், மரண பயங்களுக்கும், எல்லையின் அதிகாரங்களுக்கும் விலைக்கு எங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க. உடைய ரத்த கோட்டைகளை எங்களை அர்ப்பணிக்கிறோம். உடைய கிருபைகளை அர்ப்பணிக்கிறோம். எங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க. ஆசீர்வதிங்க. இணைந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பீராக. கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும் என்ற வசனத்தின்படி பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. அப்படி ஐஸ்வர்யத்தினால் நிரப்புங்கப்பா. எந்த வேதனைகளோ துன்பங்களோ பிள்ளைகளை தொடாதபடிக்கு வேலையணைங்க. உடைய பரிசுத்த ரத்தத்துக்குள்ள முத்திர போடுகிறோம். ஆவியானவரை இப்படி கரங்களில் அர்ப்பணிக்கிறோம். எல்லா துதி கன மகிமை எல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். ஏசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.